ரீசெண்டாக இன்ஸ்டால இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சைக்கிள் வந்து தேவை. அந்த சைக்கிள் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய ஓன் ஸ்கிராப் ஷாப்புக்கு தான் போகிறோம். இது நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய ஓன் இரும்பு கடையெல்லாம் வந்து கிடையாது. நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குமிச்சு அந்த இரும்பு கடை சுச்சுவேஷன்லாம் வந்து கிடக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து எடுக்க போகிறோம். நமக்கு தேவைப்படும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இரும்பு கடையில் சைக்கிள் எடுத்து இங்கே போட்டு வைக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளே மாட்டிக்கிடுச்சியா, வளர்ந்துருச்சியா மரம், ரொம்ப நாளாக போட்டு வச்சு. ஓகே, இந்த ஒரு சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு போக போகிறோம். அதுலேயும் பின்னாடி ஒரு வீலை காணுமே. நம்ம எடுத்துக்கு வந்த சைக்கிளில் வந்து அந்த பேக் வீல் இல்லை பார்த்தீங்களா? ஓகே தான், ஏன்னா நம்ம 2 வீல் வந்து போட போகிறோம். நம்ம ஓட்டினோம்னா பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுவோம். பட் இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக போகுது பார்த்தீங்களா? அதனால் 2 வீல் போட்டால் தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து சைக்கிள் வந்து நிற்கும். இப்போ எப்படி அந்த 2 வீலை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த 2 வீலையும் தான் பார்த்தீங்கன்னா பேக் வீலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வீல்லையுமே சின்ன வேலைப்பாடுகள் வந்து இருக்குது. இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கூட அப்படியே இருக்கட்டும். அடுத்த சைக்கிளுக்கான 2 ப்ரீவீல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிடும் ஃபஸ்ட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவீல். இப்போ இந்த 2 ப்ரீவீல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வாசரை வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சுட்டு 2 சைடுமே அப்படியே வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த வெல்ட் அடிச்ச ப்ரீவீல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3/4 இன்ச்சு சாப்பிட்டு ஒரு 1 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசரை வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே 2ஐயும் மாட்டிக்கிடுவோம். ஒரு இடத்துல வந்து மாற்றியாச்சா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6004 நம்பர் பில்லோ பிளாக் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். அதில் இந்த சைடில் ஒன்றும் போக மாட்டேங்குது, கிரைண்டிங் பண்ணது மாட்டுற மாதிரி இருக்கும்ல. ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் ஒன்றும் மாட்ட போகிறோம். உள்ளே போகலை, கிரைண்டிங் பண்ணி மாட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம செட்டப்பை கம்ப்ளீட்டாக வந்து மாட்டியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த 2 வீல்லையும் உள்ள இந்த ஆக்சில் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து கிடையாது. அதை கழட்டி ரிமூவ் பண்ண போகிறோம். 7 ஐலஸா பயங்கர டைட்டாக இருக்குங்க. துரு பிடிச்சி ஏறிடுச்சுல, அவ்வளோதாங்க. ஒன்றா கழட்டியாச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயினான வேலையை வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3/4 இன்ச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா பில்லோ பிளாக் பெயிண்டிங் மாட்டினது. இது அந்த வீல் கூட சேர்த்தாப்புல கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து வெல்ட் அடிக்கணும். அதை கரெக்டாக வச்சு வெல்ட் அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் அங்கே ஆடாமல் வந்து ஓடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதை ஸ்ட்ரைட்டாக பார்த்து வெல்ட் அடித்தா போதும். இப்போ நமக்கு வீல் ரெடி. இனி இதை சைக்கிளை கூட ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சைக்கிளை வந்து அப்படியே திருப்பி விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துக்கு இரும்பு பட்டையும் இந்த இடத்துக்கு இரும்பு பட்டையும் இப்படி வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல்ட் வந்து வெல்ட் அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போல்ட்டுக்கு மேலே வந்து இந்த பில்லோ பிளாக் பெயிண்டிங் தூக்கி மாட்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான் நீ. ஓகே, இனி அப்படியே வண்டியை நிமிக்க வேண்டியதான். இல்லையா, அது அருமையாக இருக்கியா 3 வீல் போட்டு. அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 வோல்ட் மோட்டர் இந்த இடத்துக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரீவீல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக ப்ரீவீலுக்கு மோட்டருக்கு செயினை கனெக்ட் பண்ணலாம் பார்த்தா செயின் ரொம்பவுமே நீளமாக இருக்குங்க. அதான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்க செயின் கட்டிங் டூலை யூஸ் பண்ணி செயினை கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை காட்டினோம் அப்படின்னா நமக்கு செயின் 2 பீஸாக வந்துருச்சு. இனி இந்த செயின் அப்படியே இந்த இடத்துக்கு மேலே மாட்டி விட்ருவோம். செயினை மாட்டிட்டோம். பட் இந்த ப்ரீவியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கூட சேர்த்து நம்ம இன்னுமே வெல்ட் எடுத்து அடிக்கலை. நான் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வெல்ட் அடிக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் இப்படி வச்சு வெல்ட் அடிச்சு விட்ருவோம். இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தா வச்சுக்கோங்களேன், சும்மா சல்லு மூவ் ஆகக்கூட. பட் இந்த அளவுக்குலாம் மூவ் ஆகக்கூடாது, ஸ்லோவாக தான் வந்து போகணும். அதுக்கு நம்ம கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபைனலாக வந்து பார்த்துக்கிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கிராங்க் வந்து மாட்டிட்டு அந்த கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் செயின் வந்து எடுக்க போகிறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் வந்து கிடையாது. வேறு சைக்கிளையும் கிராங்க் கழட்டி கொண்டாந்து மாட்டிக்கிடுவோம். ஓகே, இதுக்கும் செயின் மாட்டியாச்சு. இந்த ப்ரீவிலுமே சாப்பிட்டு கூட சேர்த்து வெல்ட் அடிக்காமல் தான் இருக்குது. அதனால் அதையும் வெல்ட் அடிச்சு விட்டுருவோம். ஒரு 70% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இனி அந்த ஒரு பாதி உருவத்தில் அந்த லெக் மட்டும் மூவ்மெண்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை மட்டும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டை கட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கு பதில் இந்த ராட் அந்த இடத்துல வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ராடில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த போல்ட் எப்படியோ வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 14 இன்ச்சுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் இப்போ ஒரு எண்டில் மட்டும் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ இங்கே வெல்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா போல்ட்டு, அதில் வந்து ஒரு வாசரை மாற்றோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து பார்த்து பிவிசி பைப்பு அந்த ஹோல்ஸ் போட்டு எடுத்து நேரம் மாட்டிட்டு அண்ட் இன்னொரு வாசரை போட்டு மேலே நட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கோட தொடைப்பகுதி. அடுத்த நம்ம இங்கே இருந்து ஒரு லெக் வரும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ நீளம் வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 இன்ச்சு நீளத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம கட் பண்ண பிவிசி பைப்போட ஒரு எண்டில் வந்து நான் எப்படி ஹோல்ஸ் போட்டு எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிவிசி பைப்பு இந்த பிவிசி பைப்பில் இப்படி இருக்க மாதிரி மாட்ட போகிறோம். இப்படி டேரெக்டாக வந்து மாட்டிட முடியாது. அதுக்கு நம்ம இந்த பிவிசி பைப்பை கொஞ்சம் சப்பியாக இருக்கிற மாதிரி ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ப்ளேவுட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு சப்பியாயிரும். இப்போ இந்த பிவிசி பைப்பில் இந்த இடத்துல சின்னதாக ஹோல்ஸை போட்டுட்டு அந்த பிவிசி பைப்பை நம்ம பிளான் போட்ட மாதிரி இதில் அப்படியே மாட்டிக்கிடுவோம். இந்த சைடு லெக்கு எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இதை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் மாட்டி விட்ருவோம். இனி இந்த 2 லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூ தான் வந்து மாட்ட போகிறோம். இந்த ஷூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அதாவது இந்த இதுதான். இப்போ இந்த ஷூ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு டேரக்ட் ஸ்க்ரூ வந்து ஏற்ற போகிறோம். நம்ம ஏற்றுற ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பெடலில் போய் ஏறணும். ஸ்க்ரூ நம்ம என்ன தான் ஹோல்ஸ் போட்டாலும் அதுக்கு மேலே நிற்க மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹோல்ஸை போட்டுட்டு போல்ட் வந்து அடிச்சு விட்ருவோம். இந்த பக்கம் பொத்துக்கு வந்துடுச்சா, இதை அப்படியே வச்சு இதெல்லாம் பெடல்லையும் ஹோல்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஹோல்ஸை போட்டுக்கிறோம். இப்போ இந்த பிவிசி பைப் எடுத்து இந்த ஷூக்குள்ளே வச்சுட்டு அப்படியே டேரக்ட் ஸ்க்ரூ ஏற்ற வேண்டியதான், ஷூ கூட சேர்த்தாப்புல. அந்த சைடு மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட வேலை வந்து முடிய போகுது. இப்போ இந்த பெடல் பண்ண வச்சுங்களேன், ரியலாக ஒரு ஆள் வந்து இந்த சைக்கிள் வந்து பெடல் பண்ணுற மாதிரி இருப்பாருங்களே. அப்பா அப்படி இருக்கு பார்த்தீங்களா. அடுத்த நம்மளோட லெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டை தான் வந்து மாற்ற போகிறோம். அதுக்காக வந்து ஒரு சின்ன ஃபேண்டை வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மாட்டினோம் பார்த்தீங்களா, இதை கழட்டிட்டு தான் வந்து நம்ம ஃபேண்டை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். பிரித்து எடுக்கிறோம். சிட்டி ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அடிச்சு அது காலை தனியாக. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் இந்த சைடு கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த வழியாக வந்துருச்சு. இனி இதை எடுத்து இதுக்கு மேலே மாட்டுறோம். இப்போ ஃபேனில் இன்னொரு கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி அந்த சைடு போட்டுட்டு அதே மாதிரி அந்த காலையும் மாட்டுறோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபேண்டை வந்து போட போகிறோம். அப்படி அழகாக மாட்டி விட்டுரும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து இழுத்தாலுமே வராது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி கம்பி இடிக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் ரிட்டன் கீழே இறக்கி விட்டுட்டு இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்தால் வந்து வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். கரை 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 அவ்வளோதாங்க. இந்த அளவு கட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேண்டை மாட்டினா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நமக்கு வெளில வந்துருச்சு. பட் இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை விட்டால் வச்சுங்களேன் அப்படியே வந்து விழுந்துருது. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து இவனை வந்து எடுத்துருக்கிறேன். இவனை இதுக்கு நேரம் எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுட்டு இவனை சுற்றி அந்த ஃபேண்டை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபேண்டை எடுத்து இதை சுற்றில அப்படியே மாட்டி விட்டுட்டு நான் பின்னாடி கட் பண்ண பார்த்தீங்களா, இதை தச்சு விட்டோம்னா அவங்க வேலையே முடிஞ்சு. அடுத்த கட்ட வேலையை அந்த ஃபேன் கொஞ்சம் கூட குடன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி பண்ணுறதுக்கு உள்ள பேப்பர் தான் நமக்கு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவை அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு இருக்குல்ல, இதை டைட் பண்ணால் போதும், அந்த இடத்துல செட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இனி ஃபைனலாக லைட்டாக பெயிண்டிங் டச்சை பற்றியும் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க. அந்த வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரோபோட்டிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் வந்து டெஸ்டிங்கை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் அண்ட் கார்த்தி வந்து வந்திருக்காப்புல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. கார்த்தி வந்து நடந்து வர போட்டாப்புல, சைக்கிள்லாம் வருவாப்புல. லைட்டாக த்ராட்டில் கொடுக்காம நல்லா மூவ் ஆகுதுங்க. கொடுத்துட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்க போகுது. அவ்வளோதான். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. ஏதோ ஒரு ரோபோட் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல ஃபீல். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் ஸ்லோவான ஸ்பீட்லாம் வச்சுருக்கிறேன் நம்ம த்ராட்டில் மூலமாக. நீட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் அந்த சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஊற்றி வளைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி வளைச்சி விட்டோம் நேராக போயிடுவாப்புல. மனுஷன் கால் மட்டும்தான் இருக்கு அவருக்கு. நீ வாட்டில் போன இதில் மோதியாதரா. அண்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 24 வோல்ட் மோட்டர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து வீலில் வந்து ரன் பண்ணுது. அந்த வீல்லே செயின் வந்து பார்த்தீங்கன்னா கிராங் வந்து ரன் பண்ணுது. அந்த கிராங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக் மாதிரி ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கொடுக்குது. பட் நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு தான் சைக்கிளை ஓட்டி கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்படி மறைச்சிட்டிங்கன்னா கேமரா என்ன தெரியும்? இவர் வந்து இப்போ சுத்திரி எஸ்காடா
நீட்டாக அது வரல போயிட்டே இருக்குங்க. அண்ட் இதில் வெயிட்டிங் ஏற்றலாம் நினைக்கிறேன். அது ஃபைனல் டெஸ்டிங் வந்து பண்ணுவோம். அந்த பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தாங்க இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். ஐயோ சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பாத்தி பிடிக்க வருவானா அங்கிட்டு ஓடுது. வண்டி கவுந்துருச்சுங்க பள்ளத்துக்குள்ள. கொண்டோட மேலே கொண்டோட தீசு. ஓகே, இப்போ நம்ம ரோபோட்டி சைக்கிளில் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சவாரி போகிறாப்புல. அவங்க உட்காரங்க கார்த்தி. சரி ஏறி உட்காருவா. உட்காரு பார்த்து. ஓகே, ரெடி ஆன் பண்ணி விடவா? நம்ம ரோட்டை டெஸ்டிங் பண்ண பார்த்தீங்களா? ரோட்டில் பைக் போய்கிட்டே இருக்கு, வர ஆளாம சிரிச்சு போகிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவுட்டோர் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சவாரி போகிறாப்புல. எப்படா கார்த்தி நீட்டாக ஓட்டுவாப்புல அதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. குளிக்க போகுதுடா. அது மாதிரிலாம் காலில் போயிடப்போதா. நம்ம தாங்க போகிறோம். நம்ம வீட்டை வந்து இழுக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அப்படி நானும் கார்த்திமா திரும்பி உட்காரப்பேன். கார்த்தி ஆன் பண்ணி விட்றா. இழுக்குதுடா. எப்படா திரும்பி உட்காந்த? குளிக்க போகுது. ஓகே தாங்க, அறிவே போகுது. ஐயோ பின்னாடி எப்படா திரும்பி உட்காந்த நீ? ஒரு மாதிரியா இருக்கடாது. புறா வண்டியை புறா. ஐயோ இதுக்கு மேலே போகாத. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். இவன் டிரைவர் சரியில்லை நினைக்கிறேன்டா. ஒழுங்கா ஓட்டுனேன். கொண்டே கவுத்து போடுறாப்புல. எங்கே ஸ்டார்ட் பண்ணி வர வண்டியை? அண்ணே ஒழுங்கா ஓட்டுனேன். இவரை கார்த்தி தம்பி தானே பின்னாடி ஓட்டுறவரு. என்ன முக்குறாரு? ஒழுங்கா ஓட்டியா? எங்கேயா போகவே இல்லை. இங்கே ஸ்பீடு குறைஞ்சிச்சு நினைக்கிறேன்டா. இந்த ஸ்பீடு ஏற்றண்டா. போதுண்டா. எங்கேயே வேறு தள்ளி கொண்டு போயிருவாங்க போல. இன்ட்ரெக்டா போட்டேன் எங்கே நான் போகிறேன் பண்ணேன். போய் மோதட்டா மோத பிடிச்சிருவோம்டா. புறா. எத்தனை பேரா போறியா? அவர் பாவண்டா. அவர் ஓட்டுவாங்கன்னு தெரியலடா. எங்க கிளப்பி விட ஓட்டுறான் பார்ப்போம். அவன் முக்குவான்டா. அவன் போக மாட்டான்டா. கார்த்திகை கொண்டு கிளம்பிட போறான்டா. என்னடா அது? புறா ஓடிடுவான்டா. அவன் விட்டா ஓடிடுவான்டா. அதெல்லாம் கரெக்டாக ஓட்டுவாப்புல. நம்ம அண்ணன் வந்து இவர் ஃபாரினில் ஓட்டுவாப்புல. அமெரிக்காவில் ஓடும் தெரியுமா? ரோபோட் கார்டு தான் ஓடும். ஸ்டார்ட் பண்ணி விட்றா. ஆள் சார்ஜ் முடிச்சா நினைக்கிறேன். அதான் பவர் இல்லாமல் போய்தான் முக்குறானே. லைட்டாக மூவ் பண்ணி விட்றேன் தீசு. அங்கே வர்ற முக்குறாப்புலடா. அவ்வளோதானே கிளம்பிட்டாப்புலடா. சும்மா விட்டாவதே நல்லா ஓட்டுறாப்புல. பழத்தை விழுந்துடா போறாப்புல. நீ பார்த்து நெளி வர்றா. நீ பாட்டு உடச்சாதரா. அடேங்கப்பா முக்குற. ஏன்டா அதாவது என்னன்னா ஸ்டேரிங் வந்து வளைஞ்சிக்கிடுச்சு. எடுத்துச்சு சார். நேரம் ஆயிடுச்சுல. ஓகே தானே? இல்லை போதுண்ணே இந்த ஆன் பண்ணி விட்ருவேன். நேரம் நீ வேற. ஓகே இப்போ ஆன் பண்ணி விடு. இங்கே பாரு சும்மா விட்டா அருமையாக போகிறாப்புல. இது பொட்டை காடு வேறையா? அவர் பாட்டு நல்லா போகப்புல. போட போகிறாப்புல. இன்னும் ஒரு இதை வளைச்சி விடுவோம். ஒரே இடம் நிற்கிறாப்புலன்னு இல்லைங்களா? வளைச்சி அப்படியே ஸ்டேரிங் வளைச்சி விட்டாச்சு. வளைச்சி விட்டா முக்குதுரா. நேராக மட்டும்தான்டா போகுது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. வண்டி வாடகைக்கு வருமானே? என்ன எவ்வளவு வாடகை? எவ்வளோண்ணே? 500 சவாரி. யாருண்ணே ஓனர் வண்டிக்கு? யார் இவரானே? நீங்க தானே? அது எப்படிண்ணே ரெண்டாம் வண்டி? காலால எப்படிண்ணே மூவ் ஆகும்? அப்படி அவங்க போவோமாண்ணே? என்னண்ணே மோட்டரானே? சரிண்ணே. இது எப்படி ரெடி பண்ணிய?
ஓகேங்க, இந்த ரோபோட் சைக்கிள் எப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைச்சிங்க. அதே மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த சைக்கிளை பற்றின ஒப்பீனியன் அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். எங்கடா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்கடா, வீடியோ முடிக்க போது பாய்டா சொல்கிறேன், அவங்க பாட்டு ஓடிடுறாங்க.